பாஜக கூட்டணி கட்சி தலைவரும் 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தி மயிலாப்பூர் இந்து சாசுவத நிதி நிறுவன தலைவருமான தேவநாதன் திருச்சியில் கைது செய்யப்பட்டு உள்ளார். 140க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள் புகாரில் சிக்கியது எப்படி? சென்னை மயிலாப்பூர் தெற்குமான வீதியில் கடந்த 1872ஆம் ஆண்டு தி மயிலாப்பூர் இந்து சாசுவத நிதி என்ற பெயரில் நிதி நிறுவனம் தொடங்கப்பட்டது. இந்த பிரபலமான நிதி நிறுவனத்தின் தற்போதைய தலைவர் பாஜக கூட்டணி கட்சி தலைவரான தேவநாதன். 150 ஆண்டுகள் பழமையான இந்த நிதி நிறுவனத்தில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் நிரந்தர வைப்புத் தொகை உறுப்பினர்களாக உள்ளனர். இதில் பெரும்பாலும் ஒன்றிய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் முதியவர்கள் தங்களது ஓய்வூதிய பணத்தை அதிக அளவில் முதலீடு செய்துள்ளனர். இந்த நிதி நிறுவனம் முதலீடு செய்யும் பணத்திற்கு 10 முதல் 11% வரை வட்டி அளித்து வந்துள்ளது. 1 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரையிலும் 50 லட்சத்திலிருந்து 2 கோடி வரையிலும் பல்வேறு விதமான திட்டத்தின் அடிப்படையில் வைப்பு நிதியாக கோடிக்கணக்கான ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்கள் கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்திலிருந்து வைப்பு நிதியின் வட்டி பணத்தை பெறுவதற்காக முயற்சித்தும் அலைக்கழிக்கப்படுவதாக கடந்த ஏப்ரல் மாதம் புகார் கூறினர். வங்கிக் கணக்கில் நேரடியாக வட்டி பணம் செலுத்தப்பட்டு வந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக வட்டி கொடுப்பது தாமதமானதாக கூறப்படுகிறது. இது குறித்து நேரில் சென்று கேட்ட வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப கோளாறே காரணம் என கூறி காசோலைகள் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் பலருக்கு பின் தேதியிட்டு காசோலை வழங்கப்பட்டதாகவும் அவ்வாறு வழங்கப்பட்ட சில காசோலைகளை மாற்றச் சென்றபோது நிதி நிறுவன கணக்கில் பணம் இல்லை என திரும்பி வந்துவிட்டதாகவும் வாடிக்கையாளர்கள் புகார் கூறினர். இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்யப்பட்ட 525 கோடி பணம் நாடாளுமன்ற தேர்தலின் போது தேர்தல் செலவுக்காக பயன்படுத்தப்பட்டதா என்ற கேள்வியும் எழுந்தன. இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடமும் அப்போது புகார் அளிக்கப்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தினமும் மயிலாப்பூர் பகுதியில் உள்ள நிதி நிறுவனத்திற்கு சென்று பணத்தை கேட்டு வந்துள்ளனர். ஆனால் நிதி நிறுவனம் சார்பில் முறையாக பதிலளிக்காததால் கடந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி முதலீட்டாளர்கள் நிதி நிறுவன அலுவலகத்தை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் மயிலாப்பூர் போலீசாரின் அறிவுரைப்படி பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார் அளித்தனர். சுமார் 140க்கும் அதிகமான புகார்கள் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் 140 புகார்தாரர்களிடம் இருந்து 50 கோடிக்கும் அதிகமாக பணம் மோசடி செய்யப்பட்டது தெரிய வந்தது. இதனை அடுத்து திருச்சியில் வைத்து மயிலாப்பூர் நிதி நிறுவன தலைவரும் பாஜக கூட்டணி கட்சி தலைவருமான தேவநாதனை கைது செய்தனர். இதுவரையிலும் எவ்வளவு முதலீட்டாளர்களிடம் எவ்வளவு தொகை மோசடி செய்துள்ளார் என கைது செய்யப்பட்ட தேவநாதனிடம் திருச்சியில் வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து சென்னை அழைத்து வந்து பொருளாதார குற்றப்பிரிவு தலைமை அலுவலகத்தில் வைத்து விசாரணை மேற்கொள்ள உள்ளனர். மேலும் நிதி நிறுவன பணம் தேர்தல் செலவுக்காக பயன்படுத்தப்பட்டதா என்றும் விசாரித்து வருகின்றனர். 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மயிலாப்பூர் இந்து சாசுவத நிதி நிறுவனத்தில் முதலீட்டாளர்களின் பணம் மோசடி செய்யப்பட்டதாக எழுந்த புகாரில் நிதி நிறுவன தலைவரும் பாஜக கூட்டணி கட்சி தலைவருமான தேவநாதன் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.